இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். உண்மையிலேயே நான் பார்க்கலங்க, அது பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அதிகமாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அது போக இப்ப கேங் ரேப் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. முந்தா நாள் தான் பார்த்தோம், பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞர் இங்க பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்க வந்தவர் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மனைவி பாலியல் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க 3 பேரால. 2 வயசு குழந்தைய மதில்ல அடிச்சு கொண்டு துண்டு துண்டா வெட்டி சாக்கு மூட்டையை கட்டி எங்கிட்ட கொண்டு போய் போட்டிருக்காங்க. அது முடிஞ்சு இங்கிட்டு பார்க்கறதுக்குள்ளேயேவும் நந்தனம் அரசு கல்லூரியில என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிறாங்க. அது உண்மையானு கூட நமக்கு தெரியல. அந்த பெண்ணை 3 பேர் அவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. அந்த நந்தனம் காலேஜ் அரசாங்கத்துக்குரியது. அதில் கேன்டீன் நடத்தி வர்ற முத்துக்குமார், கார்த்திக் அண்டு குணசேகரன், இவங்க 3 பேருமே அந்த பெண்ணை மிகவும் கொடுமை பண்ணியிருக்காங்க. அது அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த பெண் அவர்கள் செஞ்ச கொடுமையை அங்கே இருக்கும் காவலாளிகள்கிட்ட, வாட்ச்மேன்ட்ட போய் சொல்லி அழுதுருக்காங்க. அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு அவங்கள காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க திமுக பிரமுகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா இது டிஎம்கேவாவர், ஏடிஎம்கேவர், எந்த கட்சிக்காரனாக வேண்டாலும் இருங்க, முடிஞ்ச அளவுக்கு தமிழக முதல்வருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, காவல்துறையில அவங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்பட விடுங்க. அவங்க ஃப்ரீ ஹேண்ட் விடுங்க. அவங்க பயந்து பயந்து வேலை பார்க்கறதுனால தான் இன்னைக்கு இருக்கும் போலீஸுக்கு மேல மக்களுக்கு ஒரு பயம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா இப்படி தீண்டத்தகாத செயல்கள் செய்யக்கூடிய இந்த குற்றவாளிகளுக்கு அவங்க தான் இப்ப ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் இங்க மகிழ்ச்சியாக வாழவே இல்லை. கஞ்சா விற்கிறவன், இந்த சாராயம் குடிக்கிறவன், சாராயம் விற்கிறவன், மெத்தப்பட்ட மீன் விற்கிறவன், இப்படி கொலை கொள்ளையில ஈடுபடுறவங்க தான் நிம்மதியா இருக்காங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அதிகமாக கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறது இல்லை. ஆனா மக்கள் இப்ப இருக்கிற மக்கள் அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா நேற்று நந்தனம் கலைக்கல்லூரியில் இருக்கிற பெண் வேலைக்கு சேர்ந்து வெறும் 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இவ்வளவு அநியாயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல கண்டிப்பாக காலேஜ் இருக்கும்போது அதுல போலீஸ் இருப்பாங்க. அந்த போலீஸுக்கு மேல இருக்க ஒரு பயம் இல்லாததுனால தான் அந்த கேன்டீன்ல இவ்வளவு பெரிய கொடுமையே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்தது. அந்த இஷ்யூ இப்ப எல்லா மக்களுமே மறந்துட்டாங்க. அங்க யார் சார்னு இப்ப வரைக்குமே தெரியல. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்ப ஒரு 3 சார் வந்திருக்கிறாங்க. இன்னும் 2 பேருமே அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு அவங்க யாருன்னு பேர் தெரியல. ஆனா அடையாளம் காட்டினா நான் சொல்வேன் அப்படின்னு இருக்காங்க. இந்நேரம் அவன் தப்பிச்சு வேற மாநிலத்துக்கு கூட ஓடி போயிருப்பானுங்க. அதுக்கு எல்லாம் காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு அரசாங்கத்தின் மேல யாருக்குமே ஒரு பயம் இல்லை. குறிப்பாக அந்த குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பயங்கிறதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எந்த தப்பு வேணாலும் பண்ணுவோம், இந்த அரசாங்கம் நம்மளை காக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற அந்த பயம் இருந்தா மட்டும்தானே தவறுகள் செய்தது தடுக்கப்படும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம போனா கேஸ் கொடுத்தா 2 நாள் நம்ம வெளியே வந்துடலாம், இல்லாட்டி ஏதாவது வேறால மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு இருக்கிற குற்றவாளிகள் எல்லாருமே செயல்பட்டு தான் இருக்காங்க. இந்நேரம் அப்படியே டெய்லி டிபேட் வச்சு அப்படியே ஒரு தமிழ்நாட்டவே ஒரு உழுக்கிருப்பாங்க. அப்படி இல்லையா, இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருந்தா மிக மீடியா மூலமாகவும், அறிக்கைகள் மூலமாகவும், போராட்டங்கள் மூலமாகவும் மிகப்பெரிய விஷயங்களாக சாதாரண பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அப்படியே என்னென்ன பண்ண முடியும் அந்த ஆட்டம் ஆடி இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே பெருசா மீடியா மூலமாக மக்களுக்கு வெளியே வரல. சோசியல் மீடியால மூலமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம ஒரு அமைச்சராகத்தான் எல்லா அமைச்சர்களுமே இன்னைக்கு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் தமிழக அரசும் தமிழக காவல்துறை மட்டும்தான். நம்ம தமிழ்நாட்டுல சமீப காலமாகவே பார்த்தோம்னா பசங்க 15 வயசு பையன் 70 வயசு பாட்டிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. 8 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ இந்த ஒரு வாரமா பார்த்தோம்னா 19 வயசு இளைஞன் 70 வயசு பாட்டியே பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கான். அந்த பாட்டியின் முகத்தை பிளார் எல்லாம் பண்ணி எல்லா இதுலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி விஷயங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இப்போ இவ்வளவு விஷயங்களுக்கு காரணம் தமிழக அரசு, தமிழக காவல்துறையை ஃப்ரீ ஹேண்டா விடாதது மட்டும்தான். உங்களுடைய இரும்பு கருத்தை நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருங்க. ஆனா தமிழக காவல்துறையை வேலை பார்க்க விடுங்க. அவங்க நல்லா வேலை பார்த்தாங்கன்னா அவங்க மேல ஒரு பயம் வரும், ஒரு மரியாதை வரும். அடிச்சு சாத்துல அவையே தெரிச்சு ஓடுவா. ஒரு பயம் இல்லாம ஒரு அச்சுறுத்தல்ங்கிற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனா இதுக்கு யாரு காரணம்? தமிழக அரசு தான் காரணம்.